இப்போ முக்கியமான கேள்வி திரு கருநாகராஜ் அவர்களுக்கு எழுந்திருக்கிறது, பிஜேபிக்கும் வந்திருக்கும், முதலமைச்சர் யார் சார்? முதலமைச்சர் பேசி முடிவு பண்ணுவாங்க. ஏற்கனவே தேர்தலில் பேச சொன்னாங்க, தேர்தல் கூட்டணியில் எந்த குழப்பம் இல்லை, எந்த இடங்கள் முடிவு பண்ணுறதுல எந்த குழப்பம் இல்லை, மிக தெளிவாக இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சதிச்சாங்கிறதுல யாருக்கு எந்த மாறுபட்ட கருத்து இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அருணன் போன்றவர்கள்லாம் இந்த தேர்தல் முடிவை பற்றி பேசும்போது அந்த மதவாதம், அந்த மத தீவிரவாதத்திலேயே ஊறி போன கம்யூனிஸ்ட் கட்சி அதை பற்றியே பேசுகிறது வேதனையாக இருக்குது. நேற்றைக்கு பம்மலில் நாங்கள் ஒரு டிஜிபிட்ட ஒரு மனு கொடுத்துட்டு வந்தோம். எங்களுடைய மூத்த தலைவர் எச் ராஜா அவர்களை போலீஸ் பாதுகாப்பை நீக்கிட்டிங்கன்னா 24 மணி நேரத்தில் அவரை கொன்று விடுவேன், உயிரோடு இருக்க முடியாது, இந்த ஊரில் நடமாட முடியாதுன்னு சொல்லக்கூடிய மீட்டிங் போட்டு பேசுகிற மேடையில் 2 சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாங்க. ஜவஹர்லால் இருக்கார், கருணாநிதி பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ இருக்கார். இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அருணன் இங்கே வந்து மகாராஷ்டிரா பற்றி பேசுகிறது வேடிக்கை. யாரோ பொதுவான ஒரு நபர்னு ஜவஹர்னு ஒருத்தரை கூப்பிடுறீங்க. அமெரிக்காவில் இருக்க ஜார்ஜ் போரஸ்ல இருந்து இங்க இருக்கிற ஜவஹர் வரைக்கும் அதானி ஞாபகம் தான் உங்களுக்கு இருக்கு. அவர் வந்து பொதுவான 25 வருஷமா சார் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் அவர் வந்து நெருக்கமான நண்பர். உங்க கவனத்துக்கு அப்படி இல்லை. அவர் தமிழ்ச்செல்வன் அவருக்கு தமிழர்கள் அதிகம் வசிக்கிற பகுதின்னு சொன்னார். தமிழகம் மட்டும் இல்ல, அவருடைய தொகுதியில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 12,000 பேர் தான். சவுத் இந்திய மக்கள் 40,000 பேர், மராட்டிய மக்கள் 86,000 ஓட்டு தமிழ்ச்செல்வன். அவர் அதை பத்தி பேசுறதுக்காக சொல்லல. இப்படி சொல்ல வரும்போது என்னதான் சொல்ல வர்றீங்க? இந்த நாட்டில் ஒரு பெரும்பான்மை மக்களுக்காக ஒவ்வொருத்தர சொல்லி பெரும்பான்மை மக்களுக்காக பேசுறது தவறுங்கிறார். அவரு அதானி வந்து தெலுங்கானா முதலமைச்சரை பார்த்து 100 கோடி கொடுக்கறத பத்தி உங்களுக்கு தெரியல. தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் மருமகனை ஏன் சந்திச்சான்னு ஒரு ஜூனியர் விடன் மாதிரி லீடிங் பத்திரிகையில் அட்டப்பட கட்டுரை போடுறாங்க. அதை பத்தி யாரும் பேச விரும்பல. ஆனா இங்க வந்து ராகுல் காந்தி சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இங்க வந்து ஏமாத்துறத மக்கள் எத்தனை நாளைக்கு நம்புவாங்க? ஒரு அதிக பெரும்பான்மை உள்ள மக்களுடைய பாதுகாப்பை நலனை முன்னிறுத்தி பேசுவது. நாங்க பொதுவா பேசுறோம் எல்லாருக்கும், இன்க்ளூடிங் சிறுபான்மை. என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து ஆட்சிக்கு மீண்டும் வந்திருக்குது, மாநில அரசு அதுக்கான அவங்க 2 பேர் பேசுறதுக்கு நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. சமீர் என்ன சொன்னாரு, இதை விட குட்டி மாநிலத்துக்கு 2 கட்ட தேர்தல் 13ஆம் தேதி 20ஆம் தேதி, ஏன் மகாராஷ்டிரா மட்டும் ஒரே தேர்தல்? அந்த குட்டி மாநிலத்தில் தான் நக்சலைட் நிறைய இருக்காங்கிறது உங்களுக்கே தெரியும். தினசரி நக்சலைட் வேட்டை நடந்துகிட்டு இருக்கு. பழங்குடியின மக்கள் அதிக வாழ்ற பகுதி, பாதுகாப்பு அதிகம் கொடுக்க வேண்டியிருக்கு. தேர்தல் ஆணையம் 2 முறை நடத்துறதுல 2 நாள் நடத்துறது என்ன பிரச்சனை? இது ஒரு காரணமா? இதுல ஏதாவது ஒரு சைத்திட்டம் இருக்குமா? இதுல ஒரு சைத்திட்டம் இருக்குமா? இப்படி எல்லாருமே இன்றைக்கு வந்து ஒரு கருத்து எடுத்துருவோம். லோக்சபா எலெக்ஷன் எத்தனை கட்டமா மகாராஷ்டிரால நடத்துனாங்கன்னு கேளுங்க. 6 கட்டமா. என்னாச்சு? அப்ப அங்க மகாராஷ்டிரா மாவோயிஸ்ட் இல்லையா? பீமா கொரிகாங்கிற கேஸ்ல மாவோயிஸ்ட் மகாராஷ்டிரால அரெஸ்ட் பண்ணி பீமா கொரிகான் கேஸ விசாரிச்சிட்டு இருக்கிறது என்ன ஏங்க? அங்க மாவோயிஸ்ட் இருக்காங்க தான சொல்றாங்க. இல்ல அப்படில வந்து ரொம்ப நீங்க மகாராஷ்டிரா விட என்னைய அதிக அரெஸ்ட் பண்ணது தமிழ்நாட்டுல தான். சார் தமிழ்நாட்டுல தான் அதிக நடந்திருக்கு. தேர்தல் நடக்கும். நீங்க அந்ததுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. இந்த தேர்தல்ல சமீன் சொல்றதுக்கு தான் நான் சொல்றேன். இந்த தேர்தல்ல சமீன் சொல்றதுக்கு நான் டேட்டா போய் டேட்டாவே போணும். சார் டேட்டாவே தவறுங்கறாரு. நான் சொல்றேன், பீமா கொரிகான்ல என்னைய எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டுல என்னைய இதுவரைக்கும் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க கொடுக்க சொல்லுங்க. போன ஆண்டு அரெஸ்ட் பண்ணதுல 115 கம்பேரிட்டிவ் டேட்டா. போன ஆண்டுல 115 பேர் இங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மகாராஷ்டிரால 81 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்தியா பூரா அரெஸ்ட் ஆனாங்க. தமிழ்நாட்டுல அதிகமாகறாங்க. வெளிநாட்டுல வாழக்கூடிய தீவிரவாத அமைப்புக்கு இங்க பயிற்சி கொடுக்கறதா நீங்க தொலைக்காட்சியில சொல்லிருக்கீங்க. உங்கள்ட்ட விசாரணை என்னைய தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பத்திரிகையில சொல்லிருக்கீங்க. சார் விசாரணை என்ன எல்லாமே பார்த்துட்டு அது எல்லாமே கண்டுபிடிச்சது தமிழ்நாடு கியூ பிரான்ச். அதுக்குள்ள போக வேண்டாம். இப்ப நம்ம இதுக்குள்ளார வந்து ஒரு டேட்டா இல்ல நான் டேட்டா இல்ல அவருக்கு அத தாண்டி ப்ரூவ் பண்ண முடியும். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு என்ன? இல்ல நான் வேற அருணனுக்கு நான் பதில் சொன்னா உங்களுக்கு என்ன? இல்ல ஒரு டேட்டா சமீருக்கு நான் என்ன சொன்னா உங்களுக்கு என்ன கவலை? சார் இல்ல சார், இந்த கரண்ட் எம்எல்ஏ எலெக்ஷன் பத்தி தான் இல்லங்க. பெர்ஃபெக்ட் எம்எல்ஏ ஆக்சுவல் டேட்டா சொல்றாரு. நான் இப்ப ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இல்ல உங்கள்ட்ட தான் நேரா வர என்னன்னா, ஒரு சிக்கல் இருந்திருக்கு. நீங்க எல்லாரும் அதை நம்ம பேச வேண்டிய. இப்போ வந்து இதுல கிளியர் மேண்டேட் இருக்கு, பிரச்சனை இல்ல சார். மகாராஷ்டிரால இப்ப ஆட்சி அமைப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுல எந்த சிக்கலும் இல்லை. ஒருவேளை ஹங் அசம்பிளின்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை இருந்திருந்தால் 3 நாட்களுக்குள்ளாக ஆட்சி அமைத்தே ஆக வேண்டும்ங்கிற ஒரு நெருக்கடி இருந்ததா இல்லையா?
அப்ப அப்படியான நெருக்கடிக்கு ஏன் அந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணணும் தேர்தல் ஆணையம்ங்கிறது ஜெனரலா வரக்கூடிய ஒரு கேள்வி தானே சார். இதுக்கு முன்னாடியே நேரம் இருந்துச்சு. எல்லா டைமும் ஹரியானா மகாராஷ்டிரா ஒண்ணா நடந்திருக்கு. இதுதான் முதன் முறையா நவம்பர் எண்டு வரைக்கும் எலெக்ஷன் மகாராஷ்டிரா எலெக்ஷன் கொண்டு வந்தது இதுதான் முதன் முறை. அதுக்கான காரணம் என்ன? ஏன் அதை டீகபிள் பண்ணாங்க? முன்னாடி ஒண்ணா நடக்கல. கற்பனையான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப அவர் சொல்றாரு மோடி ஃபேக்ஷனே இல்ல, அது நீங்க பேசுங்க இருக்கிற மாநில சர்க்காருக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க. அவர் 3 ஸ்டேட் இதே நேரத்தில் மகாராஷ்டிராவில் நம்ம தோல்வியை தழுவி இருந்தால் மோடி மீது மக்களுக்கு நம்பிக்கை இழந்து விட்டார், அவர் ராஜினாமா பண்ணணும்னு அறிக்கை விட்டார். அவர் என்ன ஒரு பெர்செப்ஷன் சொல்றாங்க இல்ல கார்த்திக், அடுத்த சொல்லுவாங்க மிஷின்லாம் நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. அதுக்கு சொல்லுவாங்க பணம் விளையாண்டுருச்சு. இதுதான் சார் பேசுவாங்க. இன்னைக்கு மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வச்சுதான் சார் மகாராஷ்டிரா மக்கள் ஓட்டு போட்டாங்க. அங்க பிரதான சார் ஜார்க்கண்ட் ஒரு ஆளுங்கட்சி, ஜார்க்கண்ட்ல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய மாநிலம் சார். சரி, அந்த ஆளுங்கட்சியா இருக்க மாநிலத்துல திருப்பி அவங்களுக்கு அது போகுது. இன்னைக்கு மகாராஷ்டிரால நம்பர் கேம்ல மாறி மாறி போய் சிவசேனா ஒரு துரோகம் பண்ணிட்டு அவங்க காங்கிரஸோட போனதுனால மறுபடியும் இந்த தேர்தல்ல நம்ம பலத்தை நிரூபிச்சிருக்கோம். ஒரே பாயிண்ட் சொல்லிடுறேன். ஓகே, 2019 மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடந்தது 21 அக்டோபர் 2019. 2024 ஒரு மாசம் தள்ளி நடக்குது. ஹரியானாவோட நடந்த எலெக்ஷன் தள்ளி நடக்குது. அது நான் ஏதோ காரணம், ஃபேக்ட் தான் அது. நான் எதுவுமே வந்து ஏதோ காரணத்துக்காக சொல்ல, ஃபேக்சுவலா நம்ம சொல்லிரோம். எலெக்ஷன் கமிஷன் டிலே பண்ணிருக்காங்க. ஜார்க்கண்ட் பொறுத்த முன்னாடி ரமேஷ் டீம் கேட்டுடலாம். மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் எது வெற்றிக்கா இருக்கு? இப்போ 2 பேருடைய பார்வை ஒன்று இருக்கு. இங்கேயும் பிரதமர் மோடிக்கான வாக்களிப்பு தான், அதை பார்க்கணும், தனியாக மாநில அரசுன்னு பிரித்து பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒன்று சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அங்க இருக்கக்கூடிய வெற்றி என்பது ஷிண்டேக்கான ஒரு பாப்புலர் ஃபேஸா இந்த 2 வருஷத்துல ஆயிருக்காருங்கிறது ஒரு ஃபேக்டர் இருக்கு. அதே போல இந்த ஸ்கீம் 1500 ஸ்கீம் வெற்றி பெற்றிருக்கிறது. அதை தாண்டி அவர் திரு நாகராஜ் என்ன சொல்றாருன்னா, அங்க இந்துத்துவாவுக்கான ஆதரவு மனநிலை எப்போதுமே உண்டு, அது ஒரு வாக்குகளா வந்திருக்கின்றார். எப்படி பார்க்க? இது எல்லாமே கலந்துதான் நான் சொல்லுவேன். ஓகே, ஏன்னா ஈச் ஒன் ஒவ்வொன்றும் வந்து ஆட் பண்ணிட்டே போகுது. ஓகே, இப்போ நீங்க ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் நீங்க எடுத்தீங்கன்னா அதனால தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு நம்ம கம்ப்ளீட்டா சொல்லிடவே முடியாதுங்கிறது தான் ஃபேக்டர். இப்போ என்னன்னாக்கா எல்லாம் என்ன சொன்னாங்க, வந்தாங்க ஷிண்டே வந்து நிலையான இது கொடுக்க முடியாது பாருங்க, நடுவில் திரும்ப வந்து பிளவுகள்லாம் ஏற்படும் சொன்னாங்க. ஆனா அதுக்குள்ள வந்து என்சிபி இதுல இருந்து இவர் வந்து அஜித் பவார் வந்து ஜாயின் பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இவங்க 3 பேரும் எப்படி பண்ணுவாங்கும் போது அது ஒரு கண்டினியூவேஷன் இருந்து அந்த டேர்ம் நிறைவாயிருக்கு அப்படிங்கறத பாயிண்ட் நம்பர் 1 பார்க்கணும். ரெண்டாவது முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அதுவும் இந்த கடந்த இதுல வந்து பீரியட் ரொம்ப க்ளோஸ் டு எலெக்ஷன் இந்த பீரியட்ல வந்து நடந்திருக்கு, மக்களுக்கு பெருவாரியாக போய் சேர்ந்திருக்கும் போது அது பெண்களுடைய வாக்குங்கிறத வந்து ஒரு டேட்டா மட்டும் பார்த்தல சார். மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட்டா பிஜேபி வந்து 70+ இருக்கு. காங்கிரஸோட ஸ்ட்ரைக் ரேட் 24.5, 78% போட்டியிட்ட 145 இடங்கள்ல 113 தற்போதைய நிலையில முன்னிலை வைக்கக்கூடிய பார்க்கிறோம். அதே போல காங்கிரஸ் வந்து 81 இடங்கள்ல 25 முன்னிலை அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்தும் பார்க்கிறோம். ஸ்ட்ரைக் ரேட்டாவும் இன்னும் எண்ணிக்கை மாற்ற வேண்டியிருக்கும், பார்க்கலாம் நம்ம டேட்டாவா. இந்த இப்போ நீங்க அந்த கவுண்ட் சொன்னீங்க இல்லையா, ஓட்டு சதவீதத்தை வச்சு நான் சொல்றேன். அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ்லயே மேக்ஸிமம் ஓட்டு காங்கிரஸ் அதன் கூட்டணிகளுக்கு வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38% குள்ளதான்.